அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இவனை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒதுங்கி இருந்தாலும் நம்மளை பார்க்கறதுக்கு ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்கான் ஐயா. A few moments later. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. அப்பா, ஊரில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? என்னோட ஆட்டுக்குட்டியெல்லாம் எப்படி இருக்கு? ஊரில் என்ன விசேஷம்? எல்லாத்தையும் கட 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 கடன்னு சொல்லு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆடுங்கள்லாம் ரொம்ப பத்திரமா இருக்கு. ஏயா ஆட்டை மட்டும் அழுத்தி சொல்கிற? எப்படியும் கூடிய சீக்கிரம் ஆடு மேய்க்கத்தான் வரப்போகிற, அதனால தான் சொன்னேன். என்ன அது மறுபடியும் ஆடு மேய்க்கிறதுக்கா? நான் யாருன்னு தெரியுமில்ல? நீ யாருங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே தெரியும். ஆமாம், உனக்கு எத்தனை வாய் இருக்கு? என்னது வந்ததும் வாயை பற்றி கேட்குறான்? எல்லார் மாதிரி எனக்கும் ஒரே ஒரு வாய் தான், போதுமா? அந்த ஒரு வாயிலேயே ஒன்று சொல்கிற, அதுக்கப்புறம் அதே வாயிலேயே இல்லைன்னும் சொல்கிற. ஆஹா, நமக்கு 2 வாய் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானே ஐயா. சரி, நான் கட்சி மீட்டிங்க்கு கிளம்பணும். வந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லுப்பா. உங்ககிட்ட என்ன கேட்குறது? அறிவு இருக்கான்னு கேட்டால் 50,000 புக்கு படித்தேன்னு சொல்லுவேன். நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ அந்த வாட்சவே ஏன் பார்த்துட்ருக்க? ஏப்பா, இந்த வாட்சை பற்றி உனக்கு தெரியாதா? இந்த வாட்ச் எதில் தயாரிக்கப்பட்டது தெரியுமா? வெடிச்சு சதர்ன பீரங்கிலிருந்து ஒரு பீஸில் தயாரித்ததுன்னு சொன்னேன். சரி, அந்த வாட்சுக்கு பில்லு கேட்டாங்களே, அதை கொடுத்துட்டியா? ஏப்பா, கேட்ட உடனே பில்லு கொடுக்கணும்னு என்ன சட்டமா? எங்கள் இஷ்டத்துக்கு தான் கொடுப்போம். அவங்க பில்லு கேட்டால் நீ அவங்க சொத்துக்கெல்லாம் பில்லு போட்டுக்கிட்டு இருக்க இல்லை? பின்ன எல்லா பில்லையும் ப்ரொடியூஸ் பண்ணிட மாட்டேனா என்ன? ஆமாம், இது வரைக்கும் நீ சொன்ன எதை செஞ்சுருக்க? ஒன்றே ஒன்று சொல்லு பார்ப்போம். ஆஹா, வசமாக மடக்கிறான் ஐயா. என்னத்தை சொல்கிறது? ஏதாவது செஞ்சுருந்தா தானே சொல்ல முடியும். ஏப்பா, இப்போ அதுவா முக்கியம்? நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், அது விஷயமா ரொம்ப தீவிரமாக இருக்கேன். இந்த நேரம் பார்த்து நீ ஊர்லேருந்து வந்து ஏன்யா கழுத்த இருக்கிற? சொந்த தொகுதியிலே பல்பு வாங்கின, இப்போது வந்த தொகுதியில் ஜெயிச்சிருவியா என்ன? சரா பியோர் மந்த். ஆமாம், ஏன் இப்போ கத்துற? நான் என்ன பத்திரிக்கைக்காரனா? உன் சொந்தக்காரன். பொசுக்கு பொசுக்குன்னு பத்திரிக்கைக்காரங்க மேலே கோவப்படுற மாதிரி என் மேலே எதுக்கு நீ கோவப்படுற? பின்ன என்னையா, நான் நினைக்கிற கேள்வியை கேட்காம அவங்களா ஒரு கேள்வியை கேட்டால் என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? ப்ரெஸ் மீட்டுங்கிறது அவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். நீ கேட்க சொல்கிற கேள்வியை அவங்க கேட்க மாட்டாங்க, புரியுதா? இப்போது பரீட்சை எழுத போறீன்னா அவங்க ஸ்கூலில் கேட்குற கேள்விக்கு தான் நீ பதில் எழுதணும். நீயா ஒரு பதில் எழுதிட்டு அதுக்கு ஒரு கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. முன்னெல்லாம் பத்திரிக்கைக்காரங்க கேள்வி கேட்டால் எதிரில் இருக்கிற பார்ட்டி பதில் சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா எதிரில் இருக்கிற பார்ட்டி பத்திரிக்கைக்காரங்கள்ட்டையே கேள்வி கேட்குறாங்க. இதை என்னன்னு சொல்கிறது? ரொம்ப விவரமாக பேசுகிறானே ஐயா. இவங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? என்ன அது, ஃபோன் வருது? ஆஹா, இவன் அதுக்கு மேலே இல்லை. ஹலோ ஹலோ, ஒன்றுமே கேட்கல, வைக்கிறேன். இந்தா, இதை மாட்டிக்கோ. ஆமாம், இது என்னது? காது கேட்குற கருவி. எனக்கு எதுக்கு? நீ தானே இப்போ காது கேட்கலன்னு சொன்ன. இதோட விலை ரொம்ப கம்மி. நீ பாட்டுக்கு அதிகம்னு சொல்லி அல்வா கொடுத்து மாட்டிக்காத, புரியுதா? வாயை திறந்தாலே பொய் 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 பொய். எப்படி இந்த பொய்யோட நீ குடும்பம் நடத்துகிற? கேட்டால் பொய் சொல்கிறது நார வாயின்னு சொல்கிற, இந்த வாய் நல்ல வாயின்னு சொல்கிற. அரசியலில் இந்த பொய்யெல்லாம் ரொம்ப சகஜம். இப்படி சொல்கிறவங்கள தான் எலெக்ஷனில் மக்கள் ரிவிட் அடிக்கிறாங்க. அதுவும் தெரியல உனக்கு. மக்கள் ஒன்றும் செவிடு இல்லை, அவங்க எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் விலகு, நான் அந்த கதவை திறந்துட்டு வெளியில் போகிறேன். ஏன் கதவு திறக்கிறதுல இவ்வளோ அவசரப்படுற? இப்படி தான் உன் ஃப்ரெண்டு கூட போய் ஒரு கதவை திறந்துட்டு பிரச்சனை ஆகி போச்சு. மேல் இடத்துலையே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நீ எதையோ சொல்லி சமாளிக்க பார்க்குற. ஏன் இப்படி? ஏப்பா, தப்புன்னா உடனே ஒத்துக்கணுமா? எதிர்த்து பொய் மேலே பொய் சொல்லி போராடணும், அப்போ தான் அது உண்மையாகும். அரசியலில் பொய் பேசுகிறவங்கள பார்த்துருக்கேன், ஆனால் பொய்யையே அரசியலாக பேசுகிற ஒரே ஆள் நீ தான். நீ இப்போ என்ன வம்புலுக்குன்னு வந்திருக்கியா ஊர்லேருந்து? ஒழுங்கா மரியாதையா அடுத்த வண்டிக்கு ஊர் போய் சேரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஆமாம், என்னை ஒழுங்காக ஊருக்கு போன்னு பொய் தானே சொல்கிற? ஆஹா, பொய்ய சொல்லி இப்போ உண்மையை சொன்னால் கூட அதை பொய்ன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஐயா. ஏப்பா, நான் சொன்னது உண்மை. யார்கிட்ட கதவுற? உண்மைன்னா என்னன்னே உனக்கு தெரியாது. ஆஹா, உன்னோட பொய்யெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு நாளைக்கு உனக்கே ஆப்பு வைக்க போகுது. இங்கே பாரியா, நிஜம் அரசியல் ஜெயிக்காது,
பொய் அரசியல் தான் ஜெயிக்கும், அதை புரிஞ்சுக்கோ. நீ இப்போ சொன்னதும் பொய் தானே? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.